துளசி பூ நிறையா பூக்கும். இந்த துளசி பூவும் காம்பும் நல்லா அரைச்சிட்டு இதோட சுக்கும் தேனும் கலந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா, அதுவும் கண்டிப்பாக பாம்பு கடித்த உடனே அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு அந்த காலத்தில் நமக்கு முன்னோர்கள் கொடுத்துட்டு வந்தாங்க. சிலருக்கு சிறுநீர் பிரியறதுல கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு துளசியோட விதையை நல்லா கஷாயமாக்கி குடித்தாங்க அப்படின்னா சிறுநீர் பிரியறதுல உள்ள கஷ்டங்கள் நீங்கிடும். அதே மாதிரி துளசி பூ, இலை, காம்பு மூணுமே மருத்துவ குணம் மிக்கது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஒவ்வொருத்தங்களும் ஒரு துளசி செடியை வளர்த்தோம் அப்படின்னா, அதாவது நிறைய ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா உடல் சூடு ஏறி அவங்களுக்கு அது தொடர்ந்து துளசி சாப்பிட்டே வந்தால் அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி பிரச்சனை வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் துளசி ஒரு நாளைக்கு 1 மட்டும் எடுத்துகிட்டு வரலாம். அந்த காலத்துலேருந்தே சின்ன குழந்தையிலேருந்தே அதில் கிள்ளி தான் போடுவாங்க. ஒரு இலையில் பாதி இலை தான் பச்சிளம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வருவாங்க. அதுவும் கஷாயத்தில் போடுவாங்க. அந்த